Hi students, this is Shivnarayan. Last video நம்ம metabolism பத்தி ஒரு overview பார்த்தோம். Okay, so all the three metabolism, okay, carbohydrate metabolism, protein metabolism and lipid metabolism. So எல்லாமே வந்து oxidize ஆனதுக்கு அப்புறம் break down ஆனதுக்கு அப்புறம் acetyl CoA மாறும். acetyl CoA TCA cycle என்டர் ஆகி ஃபைனலாக நமக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ எல்லா மெட்டபாலிசமோட மீட்டிங் பாயிண்ட் வந்து TCA cycle தான் at the end of the day. And common intermediate for all the three metabolism is what? Acetyl CoA. So metabolism என்னன்னு பார்த்தோம், anabolism என்னன்னு பார்த்தோம், catabolism என்னன்னு பார்த்தோம், amphibolism என்னன்னு பார்த்தோம். ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசமோட ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ கார்போஹைட்ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குளுக்கோஸ். ஓகே, குளுக்கோஸ் இஸ் தி பிரைமரி ஃபியூயல் ஃபார் ஆல்மோஸ்ட் ஆல் த மேஜர் டிஷ்யூ. ஓகே, நம்ம பாடியில் இருக்கிற மேஜர் செல்ஸ்க்கு எல்லாமே, இஃப் யூ டேக் பிரெயின் செல்ஸுக்கு வந்து குளுக்கோஸ் இஸ் த ஒன்லி எனர்ஜி சோர்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நிறைய செல்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வாட் குளுக்கோஸ் ஃபார் எனர்ஜி ஃபியூயல். ஓகே, லிப்பிட்ஸ் இருக்கு, ஃபேட்டி ஆசிட்லேருந்து நம்ம எனர்ஜி டிரைவ் பண்ணிப்போம், பட் மேஜர் ஃபியூயல் எது அப்படின்னா குளுக்கோஸ். ஸோ அது நமக்கு எல்லாத்தையுமே தெரியும். ஸோ ஒன்ஸ் டயட்டில் நம்ம வந்து கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறோம், தென் கார்போஹைட்ரேட் மேஜராக ஸ்டார்ச் இல்லை டைசாக்ரைட், ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்மில் நம்ம எடுத்துப்போம். ஆஃப்டர் டைஜஷன் all the carbohydrate molecules are converted into glucose. Simple sugar glucose are converted, and the glucose is absorbed by the blood, and blood like glucose is enters into the cell. So metabolism அப்படிங்கிறது it's a chemical reaction that takes place inside the cell. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும் செல்லுக்குள்ள. எங்கே எது எப்படி நடக்குதுன்னே தெரியாது, அப்படியே ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கும், பட் அதை நம்ம பிடிச்சிக்கணும் கரெக்டாக. சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ குளுக்கோஸ் வந்து என்ன பண்ண போகுது, குளுக்கோஸ் இஸ் த மேஜர் எனர்ஜி சோர்ஸ். ஸோ குளுக்கோஸ் ஹேஸ் டு அண்டர்கோ glycolysis. So this is the complete oxidation of glucose. Okay, so glucose once a cellular vandadukku appuram it has to undergo glycolysis. Okay, glycolysis ungalke theriyum, one glucose moiety is converted into 2 pyruvic acid. Okay, split into 2 pyruvic acid. So adha namakku theriyum. And under aerobic condition the lactate maarirum, adha namakku theriyum. Okay, muscles la lactate production nadakum because severe exercise seyyumbodhu due to anaerobic condition lactate may be produced. Okay, but complete oxidation அப்படினா full oxygen இருந்துச்சு அப்படினா it is further converted into what? Acetyl CoA. Then acetyl CoA is enters into the TCA cycle, and finally the end product of metabolism is carbon dioxide and water, and due the course ATP produce ஆகும். ஸோ இது glycolysis உங்களுக்கு தெரியும். ஃபைன். ஸோ glycolysis மூலமா நமக்கு complete oxidation நடக்கும்போது we are getting ATP, 38 ATP molecules நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ glycolysis is the major pathway. ஓகே, glucose has to break down. Okay, glucose ப்ராப்பரா break down பண்ணி நம்ம அதுல இருந்து எனர்ஜியா எடுத்துக்கிறோம். complete oxidation அப்படினா till TCA cycle வரைக்கும், that is complete oxidation. Anaerobic condition, the pyruvic acid is converted into lactate, only we will get only 2 ATP molecules. So இது நமக்கு நல்லாவே தெரியும். Apart from that, it undergoes some other pathways. Okay, for example, if excess glucose, okay, bloodல excess of glucose இருந்துச்சு அப்படினா உங்களுக்கு தெரியும், நேரத்துக்கு நார்மல் வேல்யூஸ் எல்லாத்துக்குமே தெரியும், 80 to 120 milligram per deciliter, that is fasting. Okay, so ஒரு நார்மல் வேல்யூ இருக்கும், போஸ்ட் பிராண்டியலுக்கு ஒரு நார்மல் வேல்யூ இருக்கும். ஓகே, தென் ஃபாஸ்டிங்க்கு ஒரு நார்மல் வேல்யூ, அது எல்லாமே தெரியும். ஸோ பியாண்ட் தட் குளுக்கோஸ் லெவல் அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா the excess glucose will be converted into glycogen, polysaccharide கன்வெர்ட் ஆகி லிவர்ல ஸ்டோர் ஆயிடும். ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் glycolysis படிக்கணும், ஓகே, TCA cycle படிக்கணும். ஸோ அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஃபார் about the carbohydrate metabolism. அண்ட் செகண்ட் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா glycogen metabolism தனியாக இருக்கு. ஓகே, ஸோ excess glucose will be converted into glycogen. Okay, and stored in the liver, and glycogen is the storage form of polysaccharide, we all know that. Okay, suppose நம்ம glucose fastingல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம blood glucose level கம்மி ஆயிடுச்சுன்னா glycogen break down ஆகும். So this is glycogen metabolism. Glycogenesis, glycogenolysis எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சார், லோயர் கிளாஸஸ்ல எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதோட அடுத்த லெவல் தான் கொஞ்சம் புக் எடுத்து போய் பார்க்கணும். புக், ஓகே, ஜஸ்ட் கோ டு லைப்ரரி அண்ட் கெட் சம் புக்ஸ். பயோகெமிஸ்ட்ரி புக்ஸ் நான் நிறைய சொல்கிறேன், ரெஃபர் பண்ணுறேன். நான் எனக்கு தெரிஞ்ச புக்கு, ஃபர்ஸ்ட் யூ கோ டு லைப்ரரியில் யூ வில் ஹாவ் ஆல் த புக்ஸ். ஓகே, எல்லா காலேஜ்லேயும் ஓகே லைப்ரரி கண்டிப்பாக இருக்கும், புக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ புக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் glycogen metabolism. ஸோ ஃபர்ஸ்ட் glycolysis அது மேஜர், அது ஓகே. glycolysis தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதான் அதில் தான் நமக்கு மெயினாக நமக்கு ATP கிடைக்குது. Apart from that, excess glucose glycogen store ஆயிரும். Okay, then there is another pathway, alternate pathway for glucose. Okay, glucose oda major oxidation pathway வந்து glycolysis தான், but alternate pathway ஒன்று இருக்கு. இன்னொரு pathway என்ன அப்படின்னா this is pentose phosphate pathway.
So the glucose first step adana, glucose is converted into glucose 6-phosphate dana. So on the glucose 6-phosphate major lies out the pyruvic acid. இன்னொரு pathway என்ன undergo பண்ணோம், alternate pathway என்ன அப்படின்னா pentose phosphate pathway or otherwise known as exose monophosphate shunt, HMP shunt அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த pathway undergo பண்ணும் the same glucose. Okay, and the pathway is very very important. That pathway generate ribose. அந்த pathway நடக்கும் பொழுது, okay, அந்த ஒரு metabolic pathway நடக்கும் பொழுது, okay, நிறைய ribose sugar வரும். Ribose sugar is a very very important sugar இல்லையா for the formation of DNA and RNA. Okay, nucleic acid form ஆகிறதுக்கு, okay, nucleotides ல ribose இருக்கு தானே. So ribose வேணும் அப்படின்னா pentose phosphate pathway நடக்கும். Okay, so that pathway provides a lot of pentose sugar and also a lot of reducing equivalents. NADPH plus H plus அது நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் இந்த pathway. So NADPH plus H plus is also important for the nucleic acid formation. So அதை நீங்கள் பின்னாடி படிப்பீங்க. நான் HMP shunt படிக்கும்போது நீ கண்டிப்பாக படிப்பீங்க. ரெண்டு சிக்னிஃபிகன்ஸ் HMPயோடது, ரெண்டு சிக்னிஃபிகன்ஸ் HMP ஷண்ட்னு சொல்லலாம், ஒரு அதர்வைஸ் pentose phosphate pathway அப்படின்னு சொல்லலாம். ஏன் பாருங்களேன், pentose phosphate வருது பாருங்க, ரைபோஸ் பென்டோஸ் தானே, ஸோ அது வருது. ஸோ பென்டோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் DNA and RNA. அண்ட் அந்த ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கு அது நியூக்ளிக் பிரிமிடின் பியூரின் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பியூரின் மெட்டபாலிசம் நடக்கும் பொழுது NADPH நிறைய தேவைப்படும், ரெடியூசிங் ஈக்குவலன்ஸ். அந்த ரெடியூசிங் ஈக்குவலன்ஸ் இந்த PPP பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ அது இன்னொரு பாத்வே, குளுக்கோஸோட ஆல்டர்னேட் பாத்வே. அண்ட் கிளைகாலிசிஸ்ல வர இன்டர்மீடியட்ஸ் நல்லா பாருங்களேன், ட்ரையோஸ், ஓகே, ட்ரையோஸ் கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் ஒரு டைஹைட்ராக்சியாசிடன் பாஸ்பேட். ஸோ அவங்க அதுலேருந்து கிளிசரால் மாலிகுல் வரும். கிளிசரால் மாலிகுல் வந்துச்சு அப்படின்னா ஃபேட்டி ஆசிட் கூட சேர்ந்து ஃபேட்ஸ், ட்ரைக்ளிசரைட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, அதே மாதிரி பைருவிக் ஆசிட் இருக்கு பார்த்தீங்களா, இட் அண்டர்கோஸ் சம் டிரான்சமினேஷன் ரியாக்ஷன்ஸ். நம்ம டிரான்சமினேஷன் ரியாக்ஷன்ஸ் படிச்சிருக்கோம். ஓகே, ஒரு அமினோ குரூப் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து அமினோ ஆசிட் வந்துடும். பைருவிக் ஆசிட் இஸ் கீட்டோ ஆசிட், C டபுள் பாண்ட் O இருக்கிற ஒரு ஆசிட். அதில் நீங்கள் அமினோ குரூப் ஆட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் அமினோ ஆசிட். அமினோ ஆசிட் வந்துச்சுன்னா ப்ரோட்டீன் வந்துடும். இப்போ நீங்கள் நல்லா பாருங்களேன், just see all the metabolites are interlinked இல்லையா? Primary metabolite, isn't it? நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா பயோமாலிகுல்ஸ்ல, 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோமா இல்லையா? Primary metabolite, secondary metabolite. Primary metabolite, they are actively participating in the cell. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க, எல்லாமே ஒன்னோட ஒன்று லிங்க் ஆயிருக்கு பாருங்களேன். சி அதான் சொல்றேன், சி நம்ம ஆல்ரெடி அந்த லிங்க் தான் சார். அதே மாதிரி பாருங்க, அசிடைல் கோயே இஸ் த ப்ரீகர்சர் ஃபார் ஃபேட்டி ஆசிட். அசிடைல் கோயில இருந்தா ஃபேட்டி ஆசிட் வரும். ஃபேட்டி ஆசிட் பிளஸ் கிளிசரால் ட்ரைக்ளிசரைட். அண்ட் அசிடைல் கோயில இருந்து கொலஸ்ட்ரால் வரும். கொலஸ்ட்ராலோட ப்ரீகர்சர் அசிடைல் கோயே. சார் நம்ம கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் தானே சார் பார்க்குறோம்? எஸ் சார், கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் தான். பட் we are getting into another pathways also. So that means what? All the pathways are interlinked அப்படின்னு அர்த்தம். அதான் நம்ம ஓவர்வியூல பார்த்தோம். சார் என்ன சார் லாஸ்ட் வீடியோல ஃபேட்டி ஆசிட்லேருந்து அசிடைல் கோயே வரும் நீங்க. ஆமா, ஃபேட்டி ஆசிட் பிரேக் ஆனா அசிடைல் கோயே சேர்ந்தா ஃபேட்டி ஆசிட். சிம்பிள், கிளியரா? ஸோ இது புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டு நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. ஓகே, சி ஆல்வேஸ் நான் உங்களுக்கு சொல்றது தான், ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ், வாட் இஸ் ஹேப்பனிங், வை வி ஹேவ் டு ஸ்டடி திஸ் ஃபீல்ட். ஓகே, இந்த பேப்பர் நான் ஏன் படிக்கணும், இந்த கான்செப்ட் ஏன் படிக்கணும், ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் ஓவர்வியூ ஆஃப் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம். சி பைருவேட்லேருந்து அமினோ ஆசிட் வரும், ப்ரோட்டீன் வரும். அதே மாதிரி TCA சைக்கிளோட இன்டர்மீடியட்ஸ், TCA சைக்கிளில் நிறைய ஆல்ஃபா கீட்டோகுளுட்ரேட் இஸ் a கீட்டோ ஆசிட். ஸோ அதில் அமினோ குரூப் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா அமினோ ஆசிட் கிடைச்சிடும், ப்ரோட்டீன்ஸ் வரும். சி பாருங்க, இப்போ எல்லா மெட்டபாலைட்ஸும் ஒன்னோட ஒன்று லிங்க் ஆயிருக்கு. பிரைமரி மெட்டபாலைட்ஸ், why they are called as primary metabolites? Because they are mainly involved in the cellular activity. Very simple. ஓகே, புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுல இன்னொரு முக்கியமான கான்செப்ட் இருக்கு. சி இப்போ நான் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் என்னென்ன படிக்கணும்? கிளைகாலிசிஸ், நோ டவுட் அபவுட் இட். ஓகே, கிளைகாலிசிஸ் டில் TCA சைக்கிள் வரைக்கும் நீங்கள் படிக்கணும். ஓகே, கிளைகாலிசிஸ் தான் கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் தான், சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் வரைக்கும் நீங்கள் படிக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, okay, you have to study about HMP shunt, exose monophosphate shunt or pentose phosphate pathway, எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த pathway நீங்க பார்க்கணும். அதோட சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, ரெண்டு தான். ஒன்று, it generates lot of ribose. Okay, pentose sugar generate பண்ணுது. pentose sugar இருந்தால் தான் DNA RNA வரும். And it is also generates reducing equivalents. Reducing equivalents is also important for the purine metabolism. Clear?
ஸோ அந்த பாத்வே, ஸோ பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே படிக்கணும். தென் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஸ்டடி அபவுட் கிளைகோஜன் மெட்டபாலிசம். வெரி இம்பார்ட்டன்ட். கிளைகோஜெனிசிஸ், கிளைகோஜினோலைசிஸ் ரெண்டுமே பார்க்கணும். ஸோ இதுதான் நீங்கள் மேஜராக கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தில் நீங்கள் படிக்க வேண்டியது. இன்னொரு முக்கியமான பாத்வே என்ன அப்படின்னா gluconeogenesis. What do you mean by gluconeogenesis? Formation of glucose from non-carbohydrate source. Lactate வந்து glucose வரும். See, அப்ப என்ன சார், எல்லாமே கிளைகாலிசிஸ்க்குள்ள போய் ரிவர்ஸ்ல போச்சுன்னா குளுக்கோஸ் வந்துரும்னு அர்த்தம். அதான் ரிவர்சல் ஆஃப் கிளைகாலிசிஸ் இஸ் கால்ட் gluconeogenesis. சிம்பிள். இப்போ அமினோ ஆசிட் பாருங்களேன். இப்போ அமினோ ஆசிட் வந்து டிசிஏ சைக்கிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎமினேஷன் நடந்துச்சுன்னா கீட்டோ ஆசிட் வந்துடும், ஆல்ஃபா கீட்டோப்ரோடைட். டிசிஏ சைக்கிள் அப்படியே ரிவர்ஸ்ல போச்சுன்னா குளுக்கோஸ் வந்துடும். ஸோ லாக்டேட்லேருந்து உங்களுக்கு குளுக்கோஸ் வரலாம், அமினோ ஆசிட்லேருந்து நமக்கு குளுக்கோஸ் வரலாம். சி குளுக்கோனியோஜெனிசிஸ், நீங்கள் அந்த வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க சார் 11th ஸ்டாண்டர்டில் ஹார்மோன்ஸில் அந்த 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 இந்த டேர்ம் இருக்குது. ஓகே, அப்போ நான் உங்களுக்கு சொன்னால் புரியாது, பட் இப்போ உங்களுக்கு புரியும். இப்போ ஏன்னா பிகாஸ் இப்போ நீங்கள் அடுத்த லெவலுக்கு வந்துட்டீங்க. ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரம் நான் கார்போஹைட்ரேட் சோர்ஸ். ஃபேட்டி ஆசிட்லேருந்து குளுக்கோஸ் வரும், லாக்டேட்லேருந்து குளுக்கோஸ் வரும், அமினோ ஆசிட்லேருந்து குளுக்கோஸ் வரும். ஸோ தட் இஸ் gluconeogenesis. இதை தான் நீங்கள் மேஜராக படிக்கணும் சார். கிளைகோலிசிஸ், பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே, glycogen metabolism, that includes glycogenesis and glycogenolysis. Okay, gluconeogenesis. தென் அதுக்கப்புறம் சார் இந்த கொரி சைக்கிள், எஸ் மசில்ஸில் நடக்கும், அது பார்க்கணும். அப்புறம் கேலக்டோஸ் இருக்கும் சார் நம்ம பாடியில், அது குளுக்கோஸாக மாறும், அது எப்படின்னு பார்க்கணும். சார் நம்மக்கிட்ட ஃப்ரக்டோஸ் இருக்கும் சார், அதுவும் குளுக்கோஸாக மாறும், அது எப்படின்னு பார்க்கணும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் மேஜர் பாத்வேஸ் தான் கிளைகாலிசிஸ், டிசிஏ சைக்கிள், ஓகே, பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே, கிளைகோஜன் மெட்டபாலிசம், gluconeogenesis. ஸோ இதுதான் ஒரு ஐடியா. சி சாரி, இட்ஸ் டஃப். எனக்கு தெரியும். பயோகெமிஸ்ட்ரி இஸ் அ வாஸ்ட், பெரிய ஃபீல்டு. யூ ஹேவ் டு கவர் பயோமாலிகூல்ஸ், யூ ஹேவ் டு கவர் என்சைம்ஸ், யூ ஹேவ் டு கவர் மெட்டபாலிசம், அண்ட் யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் கிளினிக்கல் பார்ட், டிசீஸ் பார்ட் நீங்கள் பார்க்கணும். சேலஞ்ச். இதுக்காக தானே நம்ம படிக்கிறதுக்கு தான் ஹையர் ஸ்டடீஸ் போயிருக்கோம். ஒரு சேலஞ்ச் எடுத்துகிட்டு படிங்க. ஓகே, கோ ஃபார் புக். ஓகே, லைப்ரரியில் போய் புக்கு ரெஃபரன்ஸ் எடுங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் லைப்ரரி கார்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, பை த டைம் நீங்கள் எல்லாம் மெம்பர் ஆகிருப்பீங்க. முதல்ல லைப்ரரியில் கேண்டீனில் மெம்பர் ஆகிறீங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு போய் லைப்ரரியில் போய் மெம்பர் ஆகுங்க. கெட் புக்ஸ். ஹார்பர்ஸ் பயோகெமிஸ்ட்ரி வாஸ் தேர். ஹார்பர் பயோகெமிஸ்ட்ரி இருக்கும். லெனிஞ்சர் பயோகெமிஸ்ட்ரி பை லெனிஞ்சர்னு ஒரு புக் இருக்கும். லெனிஞ்சர் பை ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். டெவ்லின் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். ஓகே, இது எல்லாமே ஃபாரின் ஆத்தர் புக். ஓகே, இந்தியன் ஆத்தர் புக் நிறையா இருக்குது. ஜஸ்ட் கோ டு. எனக்கு நான் 20 years பேக் நான் பார்த்த புக்ஸை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஜேஎல் ஜெயின், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி பை ஜேஎல் ஜெயின் இருக்கும். சத்யநாராயணா அப்படின்னு ஒரு புக் இருக்கும் பயோகெமிஸ்ட்ரி. ஓகே, செல் பயாலஜி நீங்கள் படிக்கணும். சிபி பவர்னு ஒரு புக் இருக்கும். கோ அண்ட் see the books in library. லைப்ரரி போகணும் அப்படின்னா நமக்கு எல்லாத்தையுமே ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ காலேஜ் இப்போ தான் போயிருக்கோம் ஃபஸ்ட் இயரில். லைப்ரரி எங்கள் மேடமும், எங்கள் ஹெச்ஓடி, எங்கள் மேடம், என்னுடைய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே லைப்ரரி போ அப்படிம்பாங்க. எங்களுக்கு பயங்கர என்னடா அது லைப்ரரியில் போய் அப்படின்ட்டு. பட் லைப்ரரியில் அங்கே போய் அந்த புக்ஸ் பார்க்கும்போது தான் அது அப்போ தான் நமக்கு சப்ஜெக்டே நமக்கு இன்னும் நல்லா புரிய வரும். ஸோ இனிமேட்டு நீங்களாக தான் எல்லாமே படிக்கணும். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் காலேஜுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்டடி. ஓகே, நோபடி வில் சிட் நியர் யூ. எந்த ஃபேக்கல்ட்டி, எந்த டீச்சரும் பக்கத்தில் வந்து உட்கார மாட்டாங்க. ஸோ யூ ஹேவ் டு டேக் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் யூ ஹேவ் டு ஸ்டடி. ஓகே, கோ டு த லைப்ரரி ஃபர்ஸ்ட். ஓகே, லைப்ரரி கோயில் போகிறீங்களோ இல்லையோ, கேண்டீன் போகிறீங்களோ இல்லையோ, லைப்ரரி போங்க. see the books. ஓகே, என்னென்ன புக்ஸ் இருக்குது, ஃபிசியாலஜிக்கு என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு பாருங்கள், அனாட்டமிக்கு என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு பாருங்கள், பயோகெமிஸ்ட்ரிக்கு என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஓகே, see எனி கோர்ஸ் யூ டேக். ஓகே, உங்களுக்கு ஒரு மேஜர் நீங்கள் ஒன்று எடுத்துருப்பீங்க, அந்த மேஜர் ரிலேட்டடாக என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு போய் பாருங்கள். புக்ஸ் எடுத்து படிங்க. ஓகே, அண்ட் சம் டெக்ஸ்ட் புக்ஸ் நீங்கள் ஏதாவது வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. பட் கண்டிப்பாக புக் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ புக் வச்சு தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் overview of what carbohydrate metabolism. Okay, and next நம்ம lipid metabolism and protein metabolism குயிக்காக பார்த்துட்டு and we'll get into pathways. Thank you.